கூட்டணி என்பது எப்பவுமே அந்த ஸ்பெசிபிக்ஸை வந்து பேசிதான் முடிவு பண்ணும். அந்த மாதிரி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. அது இன்னைக்குள்ள பூர்த்தியாகும் முழுமையாக நம்பி அவங்க வந்து ஈரானை பத்தி படிக்கணும். மீண்டும் சொல்கிறேன், தாலிபானை நான் வந்து கண்டிச்சேன்னா இஸ்லாமியரை கண்டிக்கிறேன்னு அர்த்தமா? அயத்துல்லாக்களை நான் கண்டிக்கிறேன். அயத்துல்லாக்கள் வந்து ஈரான்ல நடந்ததை கொடூரங்களை படிச்சு பார்க்க வேணும். நான் மீண்டும் சொல்கிறேன், அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை வன்மையாக கண்டிக்கிறேன். அமெரிக்கா ஈராக்ல நடந்த போரை கண்டிக்கிறேன். அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல நடந்த போரை கண்டிக்கிறேன். அதே வேளையில வெனிசுவேலால அவர்கள் வந்து அதிபரை கலத்தி சென்றதை கண்டிக்கிறேன். ஆனால் அதை கண்டிக்கும் பொழுது ஈரான் மக்களோடு என்னுடைய ஆதரவு அனுதாபம் இருக்கிறது. ஆனால் அயத்துல்லாக்களின் ஆட்சியின் மூலமாக ஈரான் மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டு அடைந்தார்கள், ஈரான் மக்கள் எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதையெல்லாம் மற்றவர்கள் படிக்க வேண்டும். தாலிபானை எதிர்ப்பதாலோ அயத்துல்லாக்களை எதிர்ப்பதாலோ நான் ஒன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்தவன் கிடையாது. அப்படி யாராவது அதை சித்தரித்தார்கள் என்றால் அவர்களுடைய தாலிபானோட கொடூரமும் அயத்துல்லாக்களுடைய கொடூரமும் தெரியாதவர்களாக தான் இருக்கும். கட்சி அவங்களுடைய மேடையில என்ன வேணா சொல்லலாம். யதார்த்தம் வந்து எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி எந்த அணியில இருக்கிறதோ அந்த அணியை தான் சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள். மதச்சார்பின்மை முத்திரையை குத்தும் கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில இருக்கிறது, தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணியை தான் முழுமையாக அரசியல் ரீதியாக சிறுபான்மை மக்கள். காங்கிரஸ் கட்சி மதச்சார்பின்மையில இருந்து என்னைக்குமே பின்வாங்கினது கிடையாது. இந்தியாவில் முதன்மையான கட்சி, மதச்சார்பின்மை கொள்கையை முன்வைக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும்.